இன்றைக்கி விரால் மீன் நான் எப்படி வறுக்கிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன், இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூடு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், உரப்புக்கு தேவையான பட்டை மிளகா. இந்த பட்டை மிளகாயை வந்து தண்ணியில் நல்லா ஊற விட்டுறணும். ஏன்னா அப்போனா தான் மிக்ஸி ஜாரில் அதை வலுவலுன்னு அரைக்க முடியும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம். இப்போது 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ மீன் துண்டுகள் அதில் போட்டு நல்லா பிரட்டிடணும். ஒரு அரை எலுமிச்சம்பழமும் சேர்த்துக்கிடுவோம். அதையும் நல்லா சேர்த்துட்டு அது நல்லா பழையபடி நல்லா பிரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறணும். நான் காலையிலே பிரட்டி வச்சுட்டேன். குழம்பு எல்லாமே வச்சதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் இந்த மீனை வந்து நான் பொரித்தேன். இப்போ அது நல்லா ஊறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஒரு 4 துண்டாக பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காயவும் இதை 4 துண்டாக பொரிச்சு எடுத்தேன். மீன் வந்து மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிராது. வெளியே நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த உரப்பு எல்லாமே உள்ளே இறங்குனதுனால நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி பொரிச்சிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்டில்